அயப்பாக்கத்தில் இந்தி திணிப்பை கண்டித்து தெருக்களில் வரையப்பட்டுள்ள கோலங்களின் கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை. புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் கல்வித்துறைக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அயப்பாக்கத்தில் வீடுகளில் இந்தி திணிப்புக்கு எதிராக பெண்கள் இணைந்து கோலம் வரைந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திணிக்க கூடாது. விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறேன். எனக்கான ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல எல்லாம் தமிழ்ல நான் எழுதுறேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். இந்த 2 லாங்குவேஜ் வச்சு ஏன் என்னால சாதிக்க முடியாதா? தமிழ்நாட்டின் நிதி எங்கே, ஒரே நாடு என்று சொல்லி ஆதிக்க இந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, மீண்டும் மொழிப்போரை ஏற்படுத்தாதே போன்ற வாசகங்களை எழுதி பெண்கள் கோலம் வரைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 64,000 ரூபாயை கடந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை திங்கட்கிழமை மீண்டும் 400 ரூபாய் உயர்ந்தது. செவ்வாய்க்கிழமை மேலும் 240 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை 63,760 ரூபாயாக இருந்தது. இந்த சூழலில் புதன்கிழமை மேலும் சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 64,280 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 65 ரூபாய் உயர்ந்து 8,035 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளி கிலோ 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பள்ளி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும், பள்ளி மாணவ மாணவியரை பாதுகாக்க ஆலோசனை குழுக்களை அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுவதாகவும், குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண்ணான 1098 அழைத்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அண்ணாமலை சாடியுள்ளார். பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்யாத அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு திறமையான மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பல ஆண்டுகளாக பணியாணை வழங்கவில்லை என கூறி சென்னையில் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தை கைவிடுவது, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன உத்தரவை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவப்பு நிற உடை அணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு தங்கள் குழந்தைகளுடன் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், டெட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் நியமன தேர்வு, அதுலயும் நல்ல மார்க். இன்னும் எங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க சார்? எவ்வளவு டிகிரி நாங்க படிச்சிருக்கோம், எவ்வளவு எக்ஸாம் எழுதணும், எவ்வளவு எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரியல. பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்ற அனைத்து தகுதிகளையும் பெற்று நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பல ஆண்டுகளாக பணியாணை கிடைக்காமல் காத்திருப்பதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் நேரில் ஆஜராக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. வேங்கைவயல் விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 மீது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3வரும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி குடும்பத்துடன் தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூரைச் சேர்ந்த ஜெயராம் என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வேலூரைச் சேர்ந்த லோகேஷ்குமார் என்பவரிடம் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஜெயராம் 17 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லோகேஷிடம் போலி பணி நியமன ஆணையை ஜெயராம் வழங்கியுள்ளார். அது போலி என தெரிய வந்ததை அடுத்து தன்னிடம் ஏமாற்றி வாங்கிய பணத்தை திருப்பித் தருமாறு ஜெயராமிடம் லோகேஷ் கேட்டபோது ஆத்திரமடைந்த ஜெயராம் தனது மனைவி அஸ்வினி, உதவியாளர் பிரியா, மாமியார் சத்யா, சக்கரவர்த்தி ஆகியோருடன் சேர்ந்து
லோகேஷை தாக்கியுள்ளார். இதுகுறித்து தாம்பரம் காவல் ஆணையரிடம் லோகேஷ் புகார் அளித்த நிலையில் ஜெயராம் வீட்டிற்கு காவலர்கள் விசாரணைக்கு சென்றபோது அவர் குடும்பத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் ஜெயராம், அவரது மனைவி அஸ்வினி, மாமியார் சத்யா சக்கரவர்த்தி ஆகியோரை தேடி வருகின்றனர். கேரளாவில் நடைபெற்ற உள்ளூர் கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர் அரங்கில் பட்டாசுகள் வெடித்ததால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் தான் இவை. மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரிக்கோடு பகுதியில் செவன்ஸ் என்ற உள்ளூர் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு அணியிலும் 7 பேருடன் நடத்தப்படும் இந்த தொடர் மலப்புரத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமானது என்பதால் இதனை காண அங்கு நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். போட்டி தொடங்குவதற்கு முன்னர் மைதானத்து நடுவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அப்போது தவறுதலாக பார்வையாளர்கள் அரங்கு நோக்கி பட்டாசுகள் பாய்ந்து அங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கு அருகே வெடித்து சிதறியது. விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து போட்டியை தொடங்க நிர்வாகிகள் முயற்சித்த நிலையில் பார்வையாளர்களின் எதிர்ப்பு காரணமாக போட்டி வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக அளவு விளம்பரத்தை திரையிட்டதால் பெங்களூருவில் உள்ள PVR திரையரங்கு நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு ஓரியன் வணிக வளாகத்தில் உள்ள PVR திரையரங்கில் நபர் ஒருவர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மாலை 4:05 மணிக்கு சாம் பகதூர் என்ற படம் பார்க்க 3 டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தார். படம் மாலை 4:05 மணிக்கு தொடங்க இருந்த நிலையில் 4 மணிக்கு அவர் திரையரங்குக்கு சென்றார். ஆனால் 4:05 பதிலாக 4:28 நிமிடங்கள் வரை விளம்பரங்களை திரையிடப்பட்டதாக கூறி பெங்களூரு நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் அவர் புகார் அளித்தார். திரையரங்கில் படம் திரையிடப்பட வேண்டிய நேரத்தில் விளம்பரத்தை திரையிட்டதால் படம் முடிய 30 நிமிடங்கள் தாமதமானதாக அவர் தனது புகாரில் குறிப்பிட்டார். இந்த வழக்கை நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் விசாரித்து கடந்த 15ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதில் PVR நிறுவனம் விதிமுறைகளை மீறியதால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் மனுதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 20,000 ரூபாயும் வழக்கு செலவாக 8,000 ரூபாயும் அளிக்க அந்த ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்களை கை மற்றும் கால்களில் விலங்கிட்டு வெளியேற்றும் புதிய வீடியோவை அமெரிக்க வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த நிலையில் அங்கிருந்து பல கட்டங்களாக தங்கள் தாய்நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதுவரை 332 இந்தியர்கள் கை கால்களில் சங்கிலிகளுடன் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த சூழலில் அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள வீடியோவில் சியாட்டிலில் இருந்து கை மற்றும் கால்களில் விலங்கிட்டபடி மக்களை விமானத்தில் ஏற்றும் 41 வினாடி காட்சிகள் இடம் பிடித்துள்ளன. வெள்ளை மாளிகையின் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க அரசு செயல்திறன் துறை தலைவர் ஈலான் மஸ்க் வாவ் என்று நகைச்சுவை கலந்த பாணியில் பதிவிட்டுள்ளார். போப் பிரான்சிஸின் 2 நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பு இருப்பதாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. 88 வயதான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 14ஆம் தேதி இத்தாலியின் ரோம் நகரத்தில் உள்ள எமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது நுரையீரல்கள் 2லும் நிமோனியா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் நீடித்த நிலையில் சிடி ஸ்கேனில் நிமோனியா கண்டறியப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. போப் பிரான்சிஸின் உடல்நிலை சற்று சிக்கலாக இருப்பதாகவும் இருப்பினும் அவர் செய்தித்தாள் படிப்பதாக பிரார்த்தனையில் ஈடுபடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது நலனுக்காக பிரார்த்திக்கும் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்ததாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸுக்கு இளம் வயது முதலே நுரையீரல் பிரச்சனை இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.